கௌதம் சார்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது என்னென்ன படங்கள் அவரோட டைரக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? என்னை நோக்கி பயமிட்டா, துருவ நட்சத்திரம் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னை நோக்கி பயம் தோட்டாக்கு முன்னாடி வந்து படம் ரிலீஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என் பேர் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வருது. அந்த இதுலேயே நான் வந்து கேமரா வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ க்ளோஸில் இருக்குது தனுஷா இருக்குது. அது வரைக்கும் அவர் ரொம்ப சில்லாக தான் இருந்தார். அந்த கேமரா ரெக்கார்ட் பட்டன் அழுத்தினோடனே திடீர்னு அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஓகே, எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதை பார்த்துட்டு இப்படி ஆக்ட் பண்ண உண்மை ஒருத்தரால் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக அந்த பாட்டு கேட்குறதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கௌதம் சார் வந்துட்டு அந்த பாட்டை அசிஸ்டன்ட் டைரக்டர் போட்டு கேட்டீங்க. நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு அந்த பாட்டு யோசிச்சு பாருங்க. மறுவார்த்தை கேட்கும்போது அதுவும் நாங்கள் அன்பிளக்ட் வெர்ஷன் கேட்டோம். ஆனால் நாங்களாம் ரகுமானா இருக்குமா ஹாரிஸா இருக்குமா எங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகல, ஆனால் 10 வருஷம்னு போட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனிவர்சரி மாதிரி. எப்படா இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஸ்கை டைவிங், ஹெலிகாப்டர் ஷாட்ஸு, ஓகே, என்னெல்லாம் நம்மளால அதாவது லக்ஸரிஸாக என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா துருவ நட்சத்திரம்? அதை பார்த்த பாக்கியம் ஃபைனல் கட் நான் பார்க்கேன். ஃபைனல் கட் பார்க்கல. ஓகே, ஃபைனல் கட் நான் பார்க்கேன். ஓகே, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா சீன்ஸுமே பார்த்தேன். எல்லா சீன்ஸுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்துருக்கேன். ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக ஓகே, டெய்லி நான் தான் ஸ்கிரிப்டும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் ஃபைனல் அவுட் பார்க்கலாம். ஆமாம். முதல் கதை அது எழுதி வச்சிட்டிங்களா ஃபுல்லாக? நான் 3 கதையோட ரெடியாக இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு கதை ஆல்மோஸ்ட் இப்போ அதோட ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணிருக்கேன், ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் தான் பிச் பண்ண போகிறேன். ஆட்டோ ரேசிங் வந்து ரொம்ப காலமாக சென்னையில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். அதை பேஸா வச்சு ஓரம்போ படம் கரெக்ட் எடுத்தாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நாள் அது வந்து யாருமே கவனிக்கல. திருப்பி அதை கொண்டு வருவாங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு அந்த நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் இருந்துச்சா? 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் டைமில் அவங்களாம் வந்து இந்த MRX-லாம் ரெடி பண்ணி அதில் வந்து நைட்டு நியூ இயர் அன்னைக்கு நைட் அவங்களாம் ரேஸ் போவாங்க. ஸோ இதுவும் நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். ராமநாராம் அவரு உள்ள வந்து அவரோட போர்ஷன் அது எப்படி போச்சு? ஆக்சுவலாக அது ரொம்ப மேஜர் ரோல். ஏன்னா தமிழ் ரேப்பாக வந்து அந்த பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருச்சுன்னு சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆல் குட், நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ நான் வேற லெவல்டா ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி உங்களுக்கும் கிட்ஸ் ஆந்தி அவருக்கும் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் எப்படி நடந்துச்சு? ஓகே, ஃபஸ்ட்டு திலீபன் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து அயாகி ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோஸ் வச்சுருக்காரு. ஓகே, அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சோனி மியூசிக் மலேசியாலேருந்து. ஸோ அவர் குணா இவங்களாம் தான் இந்த ப்ராஜெக்டை அரேஞ்ச் பண்ணது. ஓகே, ஸோ அவங்க மூலமாக என்னோடய ப்ரொஃபைலில் இன்னொரு 3 டேரக்டர்ஸோட ப்ரொஃபைல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துட்டு நாங்கள் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ கிட்ஸ் ஆந்தி வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சுருந்தார் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இதில் ஆட்டோ ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அவர் இன்ஸ்பயர் ஆனது, அவர் ஆட்டோவில் போகும்போது இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அந்த சாங் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஆமாம், ஸோ இந்த சாங் வந்து ஆட்டோ ரேஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஹீ வாண்டட் டு இந்த மாதிரி ஆட்டோ பீப்புளுக்காக ஒரு சாங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்காரு. ஸோ அவர் அந்த ஐடியா சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்டோரி ஃப்ளோவாக பார்த்தோன்னா ஒரு தமிழ் படம் வின்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த மாதிரி படம் எடுத்தாலே மோஸ்ட்லி ஹிட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது கேட்கும் போது எனக்குமே நானும் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ ரேஸு ப்ளஸ் வந்து ஸ்டண்ட்ஸு, ஃபயரு இதெல்லாம் இன்வால்வ்டுன்னும் போது என்னோட இமேஜினேஷனாகவே அவரோட எனக்கு ரொம்ப டபுள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றது வந்துட்டு நான் நிறைய இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ 2 பேரும் டோன் டவுன் ஆகி ஒரு பாயிண்ட்டுக்கு ஓகே இதில் வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட் இன்வால்வ்டு, இதுக்கு இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. ஓகே, ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி இந்த ப்ராசஸ் போச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு அவர் ஒரு நாள் ஆட்டோவில் போனது தான். ஓகே, ஸோ அவர்கிட்ட அது நான் கேட்டேன். அதே மாதிரி தான் அவர் சொன்னார் எனக்கு வந்து இந்த ஆட்டோவும் ஃபாஸ்டர் ஃபீரியஸ் கான்செப்டும் 2 சேர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கும் போது நீங்கள் கரெக்டாக. ஆமாம், ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் யோசிச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கன்சீவ் பண்ணேன். எப்படின்னா இப்போது நம்ம வந்து இந்த ஃபோரம் மாலில் நம்ம மால்ஸ்லலாம் பார்க்கிங் லாட் இருக்கும். ஸோ அந்த பார்க்கிங் லாட்டில் ஒரு ஆட்டோ ரேஸ் நடத்தலாம்.
ப்ளஸ் வந்துட்டு இன்னும் நிறைய ரொம்ப மாடிஃபிகேஷன்ஸு ப்ளஸ் இந்த க்ரௌடெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஓகே. பட் அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சாங் பண்ணுறாருன்னும் போது மறுபடியும் இந்த பார்க்கிங் லாட்னு போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஏலியன் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஸோ நேட்டிவாக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்ட்ரீட்ஸு, ஓகே, இந்த பப்ளிக் பிளேஸு இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம மறுபடியும் ஷிஃப்ட் ஆனோம். ஓகே. அது எந்த ஏரியாவில் ஷூட் பண்ணீங்க? அது வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு காலனிக்குள்ளே ஷூட் பண்ணோம். ஓ, ஓகே. அது ஒரு காலனி. அந்த காலனியே வந்துட்டு நான் ரொம்ப எதிர்ச்சியாக அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஷூட்டுக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ தான் அந்த இடத்த பார்த்தேன். திடீர்னு எனக்கு இந்த ஞாபகம் வந்ததும் இந்த ரோட்ஸு ஸ்ட்ரீட்ஸ்லாம் உடனே ஞாபகம் வந்துச்சு. அது அங்கே வந்து நீங்கள் என்ன கடை போட்டாலும் ஒரு ஏரியாவாக மாறிடும். ஓகே, ஓகே. ஸோ அது பிஎஸ்என்எல் காலனின்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல. ஓகே. ஸோ வந்துட்டு நமக்கு அந்த ஆட்டோ ரேஸுங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப காலமாக சென்னையில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். எப்பயுமே நைட் அந்த ரேஸ்லாம் விடுவாங்க. போலீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுற சம்பவம். அதை பேச வச்சு ஓரம்போ படம் கரெக்ட் எடுத்தாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நாள் அது வந்து யாருமே கவனிக்கல. அது ரொம்ப ஒரு இப்போ நடக்கிறதே கிடையாதுங்கும் போது திருப்பி அதை கொண்டு வருவாங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு அந்த நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் இருந்துச்சா? இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சென்னையிலங்கிறது அவர்கிட்ட சொன்னீங்களா? எனக்கு ஆக்சுவலாக ஆட்டோ ரேஸ் நாஸ்டாலஜியை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருந்தாங்க. ஸ்கூல் முடிச்சாங்க 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் டைமில். அவங்களாம் வந்து இந்த MRX-லாம் ரெடி பண்ணி அதில் வந்து நைட்டு நியூ இயர் அன்னைக்கு நைட் அவங்களாம் ரேஸ் போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இதுவும் நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். மோர் தென் அந்த ஆட்டோ ரேஸ். ஏன்னா நம்ம ரொம்ப ஆட்டோ ரேஸ் நம்ம நேரில் பார்த்துருக்கோம். ஆமாம். பைக்கில் நிறைய பேர் போகிறது பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மெக்கானிக் ஷெட் கேங்கில் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அந்த RX100 ரெடி பண்ணுற ப்ராசஸில் நிறைய இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே ஆக்சுவலாக அந்த லேர்னிங் எல்லாமே எனக்கு இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்ஸை சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து. ஏன்னா அந்த ஆட்டோ வந்துட்டு தனியாக நானும் இன்னொரு அசிஸ்டண்ட்டை மட்டும் போய் அந்த ஆட்டோவோட பார்ட்ஸ் எல்லாமே அந்த ஆட்டோ சொந்தமாக இதுக்கு ஆட்டோ வாங்கினேன்னு சொன்னார். ஆமாம். அவர் இல்லை ஃபர்ஸ்ட் அவர் ரெண்ட் எடுக்கிறது தான் பிளான். அப்புறம் நான் என்ன சொன்னேன், நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம். ஸோ ரெண்ட் எடுத்துட்டு நம்ம அவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் எடுத்துட்டு வரதுக்கே அதுக்கு டபுள் செலவாயிடும். ஸோ ரேதர் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா அதை வாங்கிட்டு ரெடி பண்ணிட்டு நீங்க மற்ற ப்ரொமோஷன்ஸ்க்கும் இல்லை நெக்ஸ்ட் சாங்கோட கண்டினியூட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோடனே அதுக்கு ஓகே. ஆமா, ஓகே. அப்படிதான் நடந்துச்சு. ஆனால் மெயின் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து அந்த ஆட்டோ ரெடி பண்ணுறது ப்ராசஸில். ஏன்னா அந்த ஆட்டோ வாங்கிட்டு அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையாக புதுப்பேட்டைக்கு போயிட்டு ஒரு கடையாக அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு போய் எல்லா கடையிலையும் ஒரு ஸ்பாயிலர் எடுத்து வந்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு லைட்டாக வச்சு பார்த்துட்டு ஒரு பார்ட்டுமே வச்சு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரோட்ல இது எப்படி எடுத்துட்டு போறது, அது ஒரு பெரிய சேலஞ்ச். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரோட்ல எப்படியாவது எடுத்துட்டு போய் ஷூட்டிங் எடுத்துட்டு வந்தோம். அது அங்கே எடுத்துட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ எத்தனை நாள் அந்த ஷூட் நடந்துருச்சு? எனக்கு வந்து அந்த சாங்கா பார்க்கும்போது வந்து கோரியோகிராஃபியும் சரி கேமராவும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஷூட் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக 28 hours பிளான் பண்ணோம். ஓகே. அதாவது காலையில் ஆமாம் அட்டஸ்ட் நான் பிளான் பண்ணது 2 கால் ஷீட். ஓகே. அது ஏன் நான் அப்படி பிளான் பண்ணேன்னா சம்டைம்ஸ் இந்த கேமரா ரெண்ட்ஸ் டபுள் ஆகும். ஆமாம். நான் பட்ஜெட் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ரெண்ட்ஸ் பர் டே ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் வந்து ஒரே நாளாக கன்சிடர் பண்ணி ஸோ அதனால ட்ரிபிள் கால் ஷீட்டு ஃபுல் 24 hours அந்த மாதிரி நான் மோஸ்ட்லி அப்படி தான் ஷூட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி பண்ண 2 சாங்குமே அப்படி தான் ஷூட் பண்ணேன். ஸோ 24 hours 36 hours அப்படியே ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் ஒரு காஸ்ட் கட் பண்ணி அதை வேறு எதுக்காவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. எக்ஸ்ட்ராவாக ஒரு டேங்கர் லாரி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு 10,000னாலும் ஒரு டேங்கர் லாரி வந்து அன்றைக்கி சேஃப்டிக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய ஃபயர் இன்வால்வ் பண்ணுறதுனால அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ காஸ்ட் கட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக ஒரே ஸ்ட்ரெச்சில் 4 கால் ஷீட் 3 கால் ஷீட் அப்படி அந்த மாதிரி செஷன்ல பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ சினிமாட்டோகிராஃபி பற்றியும் சினிமாட்டோகிராஃபி இது வந்து 2 கேமரா சோனி வெனிஸ் கேமரா யூஸ் பண்ணோம். எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது வந்து அந்த கேமராவோட சைஸ் தான். இன்னும் எங்களுக்கு கேமரா இன்னும் காம்பேக்டாக அதே குவாலிட்டியில் இன்னும் ஒரு ஆப்ஷன் மேபி இந்த நியூ இயர் ஃபியூச்சர் கிடச்சிருச்சுனாக்கா இன்னுமே எங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். பட் ஆனால் விஜயன் கேமராமேன் ஸோ அவர் வந்து அவரால் முடிஞ்சதே
அதாவது நான் என்ன ஷாட் கேட்டாலும் எங்கேருந்து கேட்டாலும் வச்சுட்டு உடனே, ஏன்னா அது சைஸே இவ்வளோ பெருசு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆட்டோக்குள்ளேயோ இல்லை ஒரு லோ ஆங்கிள் வைக்கிறதுமே கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். பட் ஆனால் அந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த கேமரா நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஆனால் கலர்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த சாங் பார்க்கறதுக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் பார்க்கறதுக்குமே ஒரு பேலட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. எனக்கு சாங் கேட்கும்போது வந்துட்டு அந்த நான் வேற லெவல்டா மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. மற்ற எல்லா ரப்பும் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு ரேப் அப்படிங்கும் போதுட்டு இது எப்படி நம்ம கொண்டு போய் தமிழ் ஆடியன்ஸ்ட சேர்க்கணும்னு ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் உங்களுக்கு இருந்திருக்கு கண்டிப்பா. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு எல்லாமே ஓகே, பட் இது எந்த அளவுக்கு நேட்டிவா நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா அவர் இங்க வந்து பண்றாருங்கும் போது அது நீங்க எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா பண்ணிக்கிட்டீங்க? அதை வந்து நம்ம விஷுவலாக தான் நம்ம அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்போ கிட் சாந்தி அவரோட ரேப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆட்டோவில் அதை வந்து நாங்கள் கிரீன் ஸ்க்ரீன் போட்டு அந்த ஃபுல்லாக அந்த மோஷன் பிளர் எஃபெக்ட்ல தான் எடுத்தோம். இப்போ அந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோக்காரனா அவரை காமிச்சிட்டு அவர் ஒரு நேட்டிவா அந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். இல்லைன்னா அந்த ரேப் வந்துட்டு கொஞ்சம் போயிடும். இப்போ அதை வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ரேப் மாதிரி ஒரு பேக் ட்ராப் முன்னாடி அவர் இப்படி ரேப் பண்ற மாதிரி அப்படியே வச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த ரேப்பை வந்துட்டு நம்ம நேட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறோன்றதுக்காக ஒரு ஆட்டோக்காரனா பின்னாடி வேற ஏஜ் குரூப் அந்த சவாரி போகிறவங்க அவங்கள வச்சுட்டு அதை இது பண்ணதும் அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ ராமநாராம் அவர் உள்ள வந்து அவரோட போர்ஷன் அது எப்படி போச்சு? அவரோட போர்ஷன் வந்து இந்த பாட்டில் ரொம்ப ஆக்சுவலாக அது ரொம்ப மேஜர் ரோல். ஏன்னா தமிழ் ரேப்பாக வந்து அந்த பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருச்சுன்னு சொல்லுவேன். அவரோட அந்த பீட் அவர் கேட்ச் பண்ணதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பேஸை வந்துட்டு அந்த நம்ம எப்பவுமே ஒரு பாட்டை கேட்டுட்டு ஒரு பாயிண்ட்ல ஒரு போர் அடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு புல்லிங் பாயிண்ட் வேணும். அதை வந்து அவர் கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி அதை எலிவேட் பண்ணது வந்துட்டு ராவணராம் தான் சொல்லுவேன். ராவணராம் தான். ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவரோட தமிழ் அந்த உச்சரிப்பும் சரி, எப்பவுமே இந்த ரேப் ரைட்டர்ஸ் வந்துட்டு அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும் அவங்களோட வின்னிங்ஸ் பற்றியும் பேசுவாங்க எப்போவுமே. அது ஆனால் நம்ம எப்படி அதை பர்சீவ் பண்ணிக்கணும்னா, நான் அவரோட பிளேஸ்லேருந்து இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவாக நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு ரேப்பரோட பாட்டு கேட்கும்போது நம்மளும் அந்த அவரோட பிளேஸ்லேருந்து அதை கேட்கும்போது நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவரோட ரேப் வந்துட்டு அதில் ரொம்ப கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பம் முடிச்சிட்டீங்க, அவர் திருப்பி தமிழை நிறையா பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. திருப்பி அசோசியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அவர் நெக்ஸ்ட் சாங் மோஸ்ட்லி மும்பைல பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த சாங்ல பாத்தீங்கன்னாலே அந்த ஆட்டோ வந்து மும்பைக்கு தான் போகும். அவர் லீடு கொடுத்திருக்காரு, மும்பை ஆட்டோ ரேஸ்ன்னு சொல்லிட்டு லீடு வந்துட்டு மும்பைக்கு போகும். ஸோ ப்ராபபிலி மும்பைல நெக்ஸ்ட் சாங் இருக்கும். ஸோ அது ஒரு ஹிந்தி சாங்கா இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நேட்டிவ் மும்பை ஒரு மகாராஷ்டிரியன் டைரக்டரா இருந்தாங்கன்னாக்கா, இப்போ நான் எப்படி இங்கே கல்ச்சருக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, மேபி அவங்களுக்கு அந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு ஹிந்தி டைரக்டர் தேவைப்படணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு ஒரு எய்ம் இருக்கும், பெருசாக நம்ம இதாகணும்னு சொல்லிட்டு. பட் நமக்கு அந்த யூனிவர்ஸ் என்ன நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது, அந்த யூனிவர்ஸோட ஆச்சரியம் என்ன இது நமக்கு தெரியாது. அப்படிங்கும் போது இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த ட்ராவல் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு? ட்ராவல் எனக்கு ரொம்ப லாங் ட்ராவல் தான் ஆக்சுவலாக. நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெங்கட்ராம் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர்கிட்ட நான் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். நான் காலேஜ் படிக்கும் போதே செகண்ட் இயர்லேயே அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது வந்து நான் லைஃப்லேயே ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். ஆக்சுவலி அவரோட ஃபோட்டோ இப்பயுமே நிறைய நின்று பேசும். ஆமாம், அவர் வச்ச ஃப்ரேம்ஸ். ஆமாம், நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ண இப்பவுமே அவர் அதே மாதிரி தான் இருக்காரு. பார்க்க ஷாருக் கான் மாதிரியே இருப்பாரு. எல்லா பிடிஎஸ் ஃபோட்டோல அவர் அப்படியே தான் இருக்காரு. சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார், எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய டைரக்ட் பண்ணியிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து வேறு எந்த ஃபீல்ட்லேயும் போகல. எனக்கு வந்து எப்போவுமே இந்த கேமரா டச் இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஃபியர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லேயே நான் வந்து ப்ரொடக்ஷன் ஃபியர்லாம் இது பண்ணிட்டேன். எவ்வளோ பட்ஜெட்னாலும் ஹேண்டில் பண்ணுவேன், எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலும் ஹேண்டில் பண்ணுற தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் 2018 கௌதம் மேனன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த படத்தில் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட
அவர்கிட்ட இருந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா எல்லாரையுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஓகே. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டே போகிறேன், வாங்க போங்கன்னு தான் என்னையே பேசிட்டு இருந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு லைட்மேன் ஏதாவது நவுத்துனா கூட அண்ணா இங்கே வாங்க இது கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படி தான் பேசுவார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து வெளியே இருந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிறேன் அப்படின்னும் போது நான் வந்து மேபி அவங்க ரெஸ்பெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம படத்தில் எல்லாம் பார்த்தோம்னாலே யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள ஒரு டைரக்டர் வந்து இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி கூட நம்ம நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கோம். பட் எனக்கு வந்து கௌதம் சார்கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு. ஓகே. அதாவது எப்படி பீப்புளை ட்ரீட் பண்ணணும், எப்படி டேரக்டராக எப்படி கூலாக இருக்கணும், அதெல்லாமே அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2020 கரெக்டாக நான் வெளியே வந்தேன். லாக்டவுன் ஒரு 2 இயர்ஸ் கேப்பு. அதுக்கப்புறம் காட் பேக் டு பிஸ்னஸ் அகெயின். அதுக்கப்புறம் மறுபடியும் மியூசிக் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. பட் ஆனால் இந்த ஓவர் த பீரியட் இந்த கௌதம் சார்ட்ட சேர்ந்ததுலேருந்தே நான் மியூசிக் வீடியோஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருப்பேன். அதில் 3 சாங் சோனி மியூசிக் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆல்பம். சோனி மியூசிக் மலேசியா அண்ட் சோனி மியூசிக் சவுத் ரெண்டுமே வந்துட்டு அவங்களுமே ஜாயின் பண்ணி பண்ணுறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ வந்து கௌதம் சார்ட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது என்னென்ன படங்கள் அவரோட டைரக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? என்னை நோக்கி பயம் தொட்டா ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணீங்க? 2 படமே ஃபுல்லாக என்னை நோக்கி பயம் தொட்டா, துருவ நட்சத்திரம் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னை நோக்கி பயம் தோட்டாக்கு முன்னாடி வந்து படம் ரிலீஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட டைட்டில் கார்டு போடும்போது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லிட்டு கௌதம் மேன்ஸோட வாய்ஸ் ஓவர்லாம் வரும். அப்படிங்கும்போது படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. முக்கால்வாசி பேர் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அச்சமேடும் மரமேடாவும் இது கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. பட் அஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த க்ரூ மெம்பர்ஸ் நீங்கள் அதை எப்படி டேக் பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என் பேர் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வருது. அந்த இதுலேயே நான் வந்து அதில் மூழ்கிட்டேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது. ஓகே. ஆனால் த்ரூ த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு டைரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஆக்சுவலாக என்னால் அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த படம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போதுமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு வாட்டி தனுஷ் சார் வந்துட்டு கேமரா முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணும்போதுமே இப்படி ஆக்ட் பண்ண முடியுமா ஒருத்தரால் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஓகே. ஒரு சீன் வந்துட்டு அவங்க அண்ணா இறந்துட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த சீன் அப்போ வந்து கேமரா வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ க்ளோஸில் இருக்குது தனுஷ் சாருக்கு. பக்கத்தில் நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு பக்கத்தில் சப்போஸ் ஏதாவது கியூ கேட்டாங்கனாக்கா சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவர் ரொம்ப சில்லாக தான் இருந்தார். அந்த கேமரா ரெக்கார்ட் பட்டன் அழுத்தினோடனே திடீர்னு அவரோட கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஓகே. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அதை பார்த்துட்டு. ஓகே. அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங்கோட இம்பேக்ட் வந்து அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இவ்வளோ விஷயத்த நம்ம அந்த படத்தோட ப்ராசஸில் நம்ம பார்த்துட்டு அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கலையான்றது என்னால் அதுவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே. நம்ம மேபி நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எல்லாமே சரியா இருந்தது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது வேற மாதிரி. எனக்கு அந்த படத்துல எனக்கு அந்த படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டேட்ல பார்த்த நைட் ஷோ நினைக்கிறேன். என்னோட இன்டர்வல் பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் வந்துட்டு வாலேக்கா இப்ப என்ன கதை சொல்ல போறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லாவே போகும். பட் சம்வேர் அது வந்து இதாயிடுச்சு. ஆனால் அது கான்செப்டாவே ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு யாருமே கிராக் பண்ணாத ஒரு ஆக்ட்ரஸை ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படின்றதே ரொம்ப யூனிக்கான கான்செப்ட். அவளுக்கு பின்னாடி ஒரு கிரைம் இருக்கும். பின்னாடி ஒரு கிரைம்ன்றது அந்த லேயர்லாம் ரொம்ப சூப்பரான லேயரிங். எஸ். ப்ளஸ் சாங்ஸுமே செம்ம ஹிட் போட்டு யாருன்னு தெரியாம நார்மலா ஒரு ஆடியன்ஸா அந்த பாட்டு கேட்கறதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கௌதம் சார் வந்துட்டு அந்த பாட்டை கேட்டீங்க. நாங்க கேட்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பாட்டு யோசிச்சு பாருங்க. மறுவார்த்தை கேட்கும் போது அதுவும் நாங்க அன்பிளக்ட் வெர்ஷன் கேட்டோம். ஓகே. அது வந்து ஐயோ எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்கும் போது. ஓகே. ஆனா நாங்களாம் ரகுமானா இருக்குமா ஹாரிஸா இருக்குமா எங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே. ரொம்ப ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்களுக்கு அது ஆக்சுவலி சரியான ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே வந்து மிஸ்டர் எக்ஸ் யாருங்கிறதா யோசனையே இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த படம் துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகல. ஆனால் 10 வருஷம்னு போட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனிவர்சரி மாதிரி. எப்படா இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மிகப்பெரிய டேரக்டர்ஸ் நாங்கள் கௌதம் சார் ஆகட்டும், ஹரி சார் ஆகட்டும், கே எஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும், எல்லாமே கமர்ஷியல் கிங் நமக்கு ஒவ்வொரு லேயர் ஆஃப் படங்கள் கொடுத்தவங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஆக்டர்ஸாக ஆயிட்டாங்க, அவங்களோட டவுன்ஃபாலாக இருக்காங்க. எல்லாம் பண்ணாலும் இந்த ஒரு படம் இருக்குல்ல, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனால் கூட
இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, நம்ம நீங்க ரிலீஸ் பண்ண ட்ரைலர் டீசர் எடுத்து இப்ப பார்த்தா கூட அந்த கேமரா ஒர்க் ஆகட்டும், ஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் இப்ப செட் ஆகும். எப்படி இப்படி ஒரு விஷனரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி டவுன்ஃபால் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு கௌதம் சார் இல்லவே இல்லை. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கௌதம் சார் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். ஓகே. அவரு ஒண்ணு நடிச்சிட்டு இருந்தாரு. ஆமா. நல்ல படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்தார் எல்லாமே. அதாவது அவர் வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் டவுன்ஃபாலே கிடையாது. ஓகே. அவர் வந்து ஹி இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணோம், நிறைய டிஃப்ரெண்ட் லைன் ப்ரொடியூசர்ஸோட டிஃப்ரெண்ட் கண்ட்ரி க்ரூ மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணோம். ஓகே. டாப் ஸ்டார்ஸோட ராதிகா மேம், பார்த்திபன் சார், அந்த மாதிரி நிறைய டாப் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணோம். ஸோ அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டாக விநாயகன் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஸோ அவர் ஒரு மெத்தட் ஆக்டர் மாதிரி அவர் கேரக்டர்லேயே இருப்பார் ஃபுல் டேவும். அவர் ஒரு அது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து ஸ்கை டைவிங், ஹெலிகாப்டர் ஷாட்ஸு, என்னெல்லாம் நம்மளால அதாவது லக்ஸரிஸாக என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர் நீங்கள் இன்னைக்கு எடுத்து பார்த்தாலுமே இன்னைக்கு இருக்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட அது மேட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக மனோஜ் சார் அதில் கொடுத்துருக்காரு. எனக்கு மனோஜ் சாரோட ஒர்க் பண்ணதுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமை ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபியாக வெங்கட்ராம் சார் கிட்ட எவ்வளோ கற்றுக்கிட்டேனோ அந்த அளவுக்கு நான் மனோஜ் சார் கிட்ட சினிமாட்டோகிராஃபியாகவும் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ த்ரூ த ப்ராசஸ், த்ரூ அவுட் த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களோட எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது வந்துட்டு ஐ ஃபீல் வெரி கிஃப்டட். ஓகே. ஸோ லாஸ்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மதகத ராஜா ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு அந்த படம் 10 வருஷம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ணுச்சு. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எல்லாருமே திருப்பி அந்த கண்ணு துருவ நட்சத்திரம் தான் போச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா ஒன்றரை பண்ணுங்கும் போது கண்டிப்பா இன்னமும் அதை பண்ணுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹோப்ஸோ 2026 நிறைய விஷயங்கள் மாறுது. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா 24ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிலீஸ் டேட் போட்டா நவம்பர் 24 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. பட் அவர் சொல்லிட்டாரு கௌதம் சார் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் ஸோ வெயிட் பண்ணி. நானும் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஓகே ஆல் தி பெஸ்ட், எல்லாமே சூப்பரா நடக்கும், தேங்க்ஸ் டா அப்படின்னு ஸ்வீட்டா பண்ணியிருந்தாரு. ஓகே. இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். எங்க பார்த்தாலும் வந்து பேசுவாரு, உடனே ரிப்ளை பண்ணுவாரு. ஓகே. ஸோ அந்த நல்ல மனசுக்காகவே அது கண்டிப்பா இல்லை. அதுல வந்து நிறைய பெரிய விஷயம் இருக்கு. ஓகே. பெருசா இருக்கும் அந்த படம். ரொம்ப நீங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த நிறைய எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஓகே. அதனால இட் வில் பி a very big hit. ஓகே. ஓகே. ஸோ நீங்க படம் பார்த்துட்டீங்களா துருவ நட்சத்திரம்? அந்த பார்த்த பாக்கியம் ஃபைனல் கட் நான் பார்க்கல. ஃபைனல் கட் பார்க்கல. ஓகே. ஃபைனல் கட் நான் பார்க்கல. ஓகே. பட் ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா சீன்ஸுமே பார்த்துட்டேன். எல்லா சீன்ஸுமே நான் வொர்க் பண்ணிருக்கேன், எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்திருக்கேன், ஸ்கிரிப்ட்ல ஃபுல்லா. ஓகே. டெய்லி நான் தான் ஸ்கிரிப்டும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் ஃபைனல் அவுட் பார்க்கல. ஆமா. ஓகே. அப்ப நீங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு டைரக்டர் இருப்போம், நம்ம ஒரு கதை எழுதுவோம் அப்படிங்கும்போது உங்களோட முதல் கதை அது எழுதி வச்சிட்டீங்களா ஃபுல்லா? நான் 3 கதையோட ரெடியா இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கதை ஆல்மோஸ்ட் இப்போ அதோட ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் தான் பிச் பண்ண போறேன். ஏன்னா அதோடைய ஸ்கேல் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த ஸ்கேலை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு விஷுவலா ஒன்று தேவைப்படுது. அதுக்கு அந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு அதை வச்சு தான் நான் பிச் பண்ண போகிறேன். ஓகே. அது தவிர மற்றது கொஞ்சம் சின்ன சப்ஜெக்ட், ஆனால் கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் சப்ஜெக்ட். ஓகே. பட் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு கொஞ்சம் இந்த என்ன மாதிரி ஜானர் எழுதிருக்கீங்க? மூணுமே ஜானர் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கேம் பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் படம் ஆமாம், ஸ்கேம் பேஸ் பண்ணி. ஓகே. கொஞ்சம் லக்ஸரி லைஃப்லாம் ரொம்ப நிறைய காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த லக்ஸரி வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். ஓகே. அதை யார்கிட்டயும் சொன்னாக்கா நம்பவே முடியாது, அந்த மாதிரியான லக்ஸரியஸ். ஓகே. ஆனால் அதெல்லாம் நான் வந்து லைஃப்பில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பீப்புளை நான் மீட் பண்ணியிருக்கேன், அவங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி இந்த கதை எழுதியிருக்கேன். ஸோ அதனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மோர் தேன் த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு விஷுவலாக இதெல்லாம் இருக்குது உலகத்தில் அப்படின்றது காமிக்கிறதுக்கு விஷுவலாக ஒன்று தேவைப்படுது. ஓகே. ஆனால் அந்த ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா நீங்கள் சொல்ல போகிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேம்? அதை அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்திருக்கா இல்லை, இது வரைக்கும் எதுலையுமே வரல. அந்த ஸ்கேம்ஸ் பற்றி எதுவுமே வரல. நான் சொல்ல போகிற ஸ்கேம் வந்துட்டு இது வரைக்கும் எதுலேயும் பேசவும் படல. ஓகே. யாருக்கும் தெரியவும் தெரியாது.
இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு. ஆமாம், ஓகே, நடக்குதுன்றதே யாருக்கும் தெரியாது. ஓகே, மேபி நடந்து முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அதோட எக்ஸிஸ்டன்ஸே யாருக்குமே தெரியாது. ஓகே. ஆனால் அதை நான் சொல்லும் போது எல்லாருக்குமே அது வந்து இதுதான் அதுவா அப்படின்றத ரிலேட் பண்ணி அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான சொல்யூஷனும் அவங்களால தேடிக்க முடியும். ப்ளஸ் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன். அந்த கேரக்டரோட ஜேர்னியில் தான் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ அந்த ஆக்சுவலாக இது 2 கேரக்டர்ஸ் என்னோட லைஃப்பில் இந்த 2 கேரக்டர்ஸோடைய மிக்ஸ் தான் இந்த கதை. ஓகே. ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லக்ஸரியஸ் அண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி அம்பிஷியஸ். ஓகே. ஸோ இது 2 மிக்ஸ் பண்ணும்போது இந்த கதை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே. யாருக்கு இதை லீடாக வச்சு பண்ண நல்லா இருக்கும்னு உங்கள் மைண்டில் தோணுது? எந்த ஆக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு? எனக்கு வந்து துல்கர் சார் வச்சு பண்ணணும்னு தான் ஆசை. ஓகே. ஆனால் அவர் ஆல்ரெடி இப்போதான் ஒரு ஸ்கேம் படம் பண்ணதுனால ஓகே ப்ராபப்ளி பீப்புள் வில் கொஞ்சம் டைல்யூட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அசோக் செல்வன் சாருக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகே. இந்த ரோல் ப்ளஸ் அவருக்குமே அவரோட லாஸ்ட் படங்கள்லேருந்து இது ஒரு நெக்ஸ்ட்டு பிக்கர் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஓகே. ஸோ அவருக்கு நரேட் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்கல? இல்லை, எதுவுமே இந்த ட்ரெய்லர் எடுத்து முடிச்சு, ஏன்னா இந்த ட்ரெய்லரில் தான் அதோடைய அந்த எக்ஸ்ட்ரா வேகன்சியை நான் காமிக்க முடியும். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வேகன்சியை வந்துட்டு வேர்ட்ஸ்லேயே சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்கும் போதுமே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படிலாம் இருக்கா அப்படின்றதே எனக்கே தெரியாது. அதை வந்து யார்கிட்டயும் சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு சொன்னது யாரும் நம்பல. அதனால அதை நான் விஷுவலாக காமிச்சிட்டு ஓகே அதுக்கப்புறம் இந்த கதையை நரேட் பண்ண போகிறேன். ஓகே. அது கரெக்டான ரூட்டு தான் அது. ஓகே. அடுத்த 2 கதை என்ன மாதிரி ஒரு ஜானர்? இன்னொரு கதை ஒரு ஃபேமிலி மேன் ஒரு வீட்டில் இருக்காரு. அவரையே அறியாமல் ஒரு கிட்னாப் பண்ணிடுறாரு. ஓகே. அதில் அவருக்கு ஒரு பணம் கிடைக்குது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு இது. ஓகே. சம்வேர் லைக் இந்த ஃபேமிலி மேன் அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும். பட் ஆனால் த்ரில்லர் வித் காமெடி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹோப் ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட முதல் ப்ராஜெக்டும் நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் வீடியோக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.